சத்தியமங்கலம் அருகே கருக்கலைப்பால் 17 வயது சிறுமி பலியான விவகாரத்தில் புதைக்கப்பட்ட சிசுவின் உடலை தோண்டி எடுத்து அதிகாரிகள் விசாரணை நடத்தினர். இது தொடர்பான முழு விவரங்களோடு இணைகிறார் நமது செய்தியாளர் கனகராஜ். வணக்கம் கனகராஜ். இந்த அதிகாரிகள் நடத்திய விசாரணையில் என்னென்ன தகவல்கள் தெரிய வந்திருக்கின்ற முழு விவரங்கள்? ஈரோடு மாவட்டம் சத்தியமங்கலம் அருகே உள்ள ஒரு கிராமத்தைச் சேர்ந்த கூலி தொழிலாளியின் மகள் 17 வயது சிறுமி. இந்த சிறுமியின் உறவினரான சத்தியமங்கலத்தைச் சேர்ந்த வாலிபர் சக்திவேல் என்பவர் அடிக்கடி அவரது வீட்டிற்கு சென்று வந்த நிலையில் இருவருக்கும் இடையே பழக்கம் ஏற்பட்டதாக கூறப்படுகிறது. இதில் நெருங்கி பழகியதால் இருவருக்கும் இடையே பாலியல் உறவு வைத்ததாகவும் கூறப்படுகிறது. இந்த நிலையில் கடந்த சில தினங்களுக்கு முன்பு இவர்கள் இருவருக்கும், அதாவது 17 வயது சிறுமிக்கும் 31 வயதான அந்த சக்திவேல் என்பவருக்கு இருவருக்கும் இடையே திருமணம் நடைபெற்றுள்ளது. திருமணம் நடந்த 2வது நாளிலேயே அந்த 17 வயது சிறுமிக்கு கடுமையான வயிற்று வலி ஏற்பட்டதன் காரணமாக கோவை அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட நிலையில் அவர் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்துள்ளார். இந்த நிலையில் இது குறித்து சிறுமியின் தாயார் புஞ்சை புளியம்பட்டி காவல் நிலையத்தில் அளித்த புகாரின் பேரில் போலீசார் விசாரணை மேற்கொண்டதில் சக்திவேல் அந்த பெண்ணை 17 வயது சிறுமியை வயிற்று வலி காரணமாக ஏற்பட்டதால் வாங்கி கொடுத்ததாக அதற்கு வயிற்று வலியை சரி செய்வதற்காக வாங்கி கொடுத்த மாத்திரையை சாப்பிட்டதும் அவருக்கு வயிற்று வலி அதிகமானதால் அவரது இவர்களுக்கு இடையே ஏற்பட்ட பாலியல் உறவு காரணமாக வயிற்றில் ஒரு சிசு உருவானதாகவும் அதுல கிட்டத்தட்ட 3 மாத சிசுவானது அந்த மாத்திரை சாப்பிட்டதன் விளைவின் காரணமாக பக்க விளைவு ஏற்பட்டு அது வெளியே வந்ததால் அந்த சிசுவை இவர்கள் அந்த சக்திவேல் யாருக்கும் தெரியாமல் அதை புஞ்சை புளியம்பட்டி வாரச்சந்தை பகுதியில் தனது நண்பர் மூலம் அதை புதைத்து வைத்ததாகவும் விசாரணையில் தெரிய வந்தது. இதையடுத்து போலீசார் அறிவுரையின் பேரில் சத்தியமங்கலம் தாசில்தார் ஜமுனா ராணி முன்னிலையில் ஈரோடு பெருந்துறை அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவர் நந்தகுமார் மற்றும் மருத்துவ குழுவினர் இன்று புஞ்சை புளியம்பட்டி வாரச்சந்தை வளாகத்தில் புதைக்கப்பட்ட 3 மாத சிசுவை எடுத்து அதை ஆய்வுக்காக அனுப்பி வைத்தனர். இந்த ஆய்வு முடிவுகளுக்கு பின்னரே இது குறித்து தகவல் தெரிய வரும் என கூறியுள்ளனர். இச்சம்பவம் பகுதியில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. மேலும் தொடர்ச்சியாக போலீசார் இந்த சம்பவம் தொடர்பாக விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். உங்கள் விவரங்களுக்கு